சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் இருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கி காரில் தப்பியோட முயன்ற யாழ் இளைஞர்கள். பாரிய கொலை சம்பவத்துக்காக கைமாற்ற கொண்டு வந்ததாக வாக்குமூலம். கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணத்துடன் சிக்கிய குழு சிக்க வைத்த ரகசிய தகவல். வவுனியா நகரத்தின் மத்தியில் பாலடைந்து போகும் அரச கட்டடங்கள் கண்டுகொள்ளாத அதிகாரிகள். கடும் போதையில் வந்து வைத்தியர்களை விரட்டிய நபர்கள். சவுதியில் சித்திரவதைப்படும் மனைவியை மீட்டு தாருங்கள், 2 குழந்தைகளுடன் கதறும் கணவன். வாகன இறக்குமதி தொடர்பிலான ரகசியத்தை உடைத்த கர்சடி சில்வா. உண்மையில் புதிய வாகனங்களால் மில்லியன் கணக்கில் உழைத்து வரும் அரசு. மாவீர துயிலம் இல்லங்களில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. எதிர்க்கட்சிகளின் பேரணி பின்வாங்கிய விமல் கட்சி. கசிப்பு உற்பத்தி, போலீசாரிடம் தப்பி ஓடியவர் உயிரிழப்பு. புத்தளம் மீனவர்களுக்கு இன்று வலையில் கிடைத்த மீன்கள். ஒரு ஆணியம் பிடுங்க வேண்டாம், மாவீரர் மாதத்தில் என்னை சுடுங்கள், சபையில் கூச்சலிட்ட அர்ஜுனா. இணையத்தில் வைரலாகும் பாராளுமன்ற உரை. தொடர்பன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் வத்தலையில் கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. இந்த நபர் செலுத்திச் சென்ற காரை போலீசார் தடுத்துள்ள போதும் அவர் காரை நிறுத்தாமல் சென்றதால் அதிகாரிகள் வாகனத்தை விரட்டிச் சென்று பிடித்தனர். இதன்போது காரில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு கைத்துப்பாக்கியும் ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து சந்தேக நபரிடம் போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் குறித்து துப்பாக்கி மற்றொரு நபருக்கு கையளிக்க கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 33 வயதுடையவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டனர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவுடன் இணைந்து கொடகம மிடியாகோட பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 75 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 கிலோகிராம் 420 கிராம் ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் இருந்து சம்பாதித்ததாக கூறப்படும் பல லட்சம் பெறுமதியுடைய பணமும் மீட்கப்பட்டது. காலி மாவட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு படையகத்தால் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகர மத்தியில் பல அரச கட்டடங்கள் பராமரிப்பின்றி பாலடைந்து கிடப்பது தொடர்பில் காணொலிகள் வெளியாகியுள்ளன. இவற்றை பராமரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தாலும் பயன்பாட்டில் இல்லாமல் காலியாக கிடப்பதாலும் பற்றைகள் முளைத்து பயன்பாடின்றி காணப்படுகிறது. வவுனியா நகரின் பல அரசு நிர்வாக சேவைகள் கடும் சிரமத்தின் மத்தியில் சிறிய கட்டடங்களில் செயற்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான கட்டடங்களை அனுரவின் புதிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக கையாளப்பட்டால் இந்த கட்டடங்கள் கல்வி, சுகாதாரம், கலாச்சாரம் போன்ற துறைகளுக்கு பயன்படுத்தப்படும் மையங்களாக மாற்றப்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டயகம பிரதேச வைத்தியசாலையில் கடந்த 20ஆம் தேதி நோயாளி ஒருவருடன் போதையுடன் வந்த நபர் வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு மரண எச்சரிக்கை விடுத்ததாலும் பிரதேச வைத்தியசாலையின் சாரதியை தாக்கிய விடயம் தொடர்பிலும் 2 நாட்கள் வைத்தியசாலை வைத்தியர்கள் ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் வைத்தியசாலை மூடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்தும் வைத்தியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் இவ்வாறு கடமையாற்றும் வைத்தியர்கள் பணியிலிருந்து விலகிவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரி சங்கத்தின் உருளியா மாவட்ட கிளையின் செயலாளர் வைத்தியர் ஜகத் திசாநாயகம் மற்றும் வைத்தியர் மிலோனா காலை வெலிக்கன் அவர்களும் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்தனர். சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்ற கொத்மலி புரட்டாசி பூச்சிக்கொட தோட்டத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயார் 26 வயதுடைய தாய் தன்னுடைய எஜமானர்களால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருப்பதால் தனது மனைவியை மீட்டு தருமாறு மேற்படி பெண்ணின் கணவர் விக்னேஸ்வரன் சம்பந்தப்பட்ட தரப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். விக்னேஸ்வரன் இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் புகார் அளித்த போது அவர்களின் ஆலோசனையின் பேரில் தர்ஷினியை வெளிநாட்டுக்கு அனுப்பிய வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தில் சென்று முறையிட்ட போது அவர்கள் தன்னை தாக்கியதாகவும் விக்னேஸ்வரன் கூறினார். இது தொடர்பில் விக்னேஸ்வரனால் கொழும்பில் உள்ள வாழைத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் 27ஆம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டது. மேலும் தன்னுடைய கணவருக்கு வீடியோ காலில் தர்ஷினி கூறும்போது தனக்கு வழங்க வேண்டிய 4 மாத நிலுவையில் உள்ள சம்பளத்தை கேட்டபோது வீட்டின் உரிமையாளரின் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கும் அவர் மகன் வந்து தன்னுடைய மனைவியை கடுமையாக தாக்கி கால்களை போலீஸ் காலணிகளால் மிதித்தும் முகம், தலை மற்றும் மார்பு பகுதியில் இருந்து இரத்தம் வரும் வரை காலணியால் மிதித்து அழுத்தியதாக, தற்போது காது மூக்கிலிருந்து இரத்தம் வருவதாக தன்னுடைய மனைவி கூறியதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார்.
நாட்டின் நிதி இலக்குகள் அடையப்பட்டதற்கு எதிர்பாராத வகையில் நிகழ்ந்த வாகன இறக்குமதியே காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கரசடி சில்வா தெரிவித்தார். அத்துடன் இத்தகைய எண்ணிக்கையிலான வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்றும் யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றும் இதுவே அரசாங்கத்துக்கு வருமானத்தை தந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை, எங்களுடைய கணிப்பு தவறாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என கரசடி சில்வா தெரிவித்தார். இதன் விளைவாக யாரும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் அரசாங்கத்துக்கு கணிசமான வரி வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நல்லதொரு புரிந்துணர்வு இரங்கலுக்கிடையில் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவத்தினர் அகன்று செல்ல வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன் தெரிவித்தார். நேற்று வடமராட்சி கிழக்கில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கார்த்திகை மாதம் என்பது தேச விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கியவர்களை நினைவு கூறுகின்ற மாதமாகும். அந்த வகையில் கார்த்திகை 21 முதல் 27ஆம் தேதி வரை மாவீரர் வாரமாக தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தாயகத்தில் ஒரு சில மாவீர துயிலமில்லங்களிலிருந்து இராணுவத்தினர் அகன்றுள்ளனர். கணிசமான மாவீர துயிலமில்லங்களில் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒவ்வொரு வருடமும் தமது பிள்ளைகளுக்கு சொந்தமாக நினைவேந்தல் செய்ய மாவீர துயிலமில்லத்திலிருந்து வெளியேற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் மக்கள் சுதந்திரமாக மாவீரர்களை நினைவேந்தல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த கருத்தை வரவேற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பேச்சளவிலின்றி செயலளவில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கவுள்ள எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணி அறிவித்துள்ளது. தேசிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைவர் பிமல் வீரவன்ச வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டோரை சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்ட போது ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கிண்ணியா உப்பாறு களப்பு பகுதியை அண்டிய காட்டு பகுதிக்குள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த இடத்தை சுற்றி வளைத்த போது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தோர் அங்கிருந்து தப்பியோடினர். இந்நிலையில் சிறிய படகு, அதற்கான வெளியிணைப்பு இயந்திரம், கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணம், 70 லிட்டர் கசிப்பு என்பன மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை நேற்றைய தினம் ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் காணாமல் போன நிலையில் இன்றைய தினம் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முடப்பு சின்னக்குளனி கடற்பரப்பில் இன்று காலை கரைவலையில் ஒரு தொகை மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. இதன்போது கரைவலைக்கு சொந்தமான ஒருவரின் வலையில் சீலா, நெத்தலி, கும்புளா, பூச்சக்கண்ணி மற்றும் பன்னா, காரல், ராக்கை மீன் உள்ளிட்ட பல வகை மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கரைவலையில் நிறைய மீன்கள் கிடைத்ததையிட்டு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாவீரர் மாதத்தில் என்னை சுட்டாலும் பரவாயில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதாக கூறும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் லஞ்சம் பெறுவதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் என்னை சுடுவீர்கள், விரட்டுவீர்கள், வெட்டுவீர்கள், பின்னர் அதை நாமல் ராஜபக்ச தான் செய்ததாக கை காட்டுவீர்கள், அது எனக்கு பரவாயில்லை என அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழ் மக்கள் மண்ணை கட்டி எழுப்புவார்கள், நீங்கள் எந்த ஆணையம் பிடுங்க வேண்டாம், விசா மட்டும் தாருங்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.